இங்கே வந்திருந்து வாழ்த்துறை வழங்கிய அத்தனை பேருக்கும் நான் ஆசைப்பட்டு கேட்டேன். நிறைய பேர் மறுக்கலை, எல்லாரும் வந்தாங்க. அதில் ஒரு பெரிய திருப்தி எனக்கு. நான் அந்த இன்விடேஷனில் கூட போட்டிருந்தேன், நான் பணம் சம்பாதிச்சதை விட நண்பர்கள் சம்பாதிச்சது அதிகம்னு. அது இவங்க எல்லாரும் தான், எல்லா நண்பர்களும் தான். இவங்க மேடையில் இந்த நிகழ்ச்சிக்காக மட்டும் வருவதில்லை, எனக்கு எல்லா நேரங்களிலும் என்னோட கூட இருந்து என்னோட கைகோர்த்து எனக்கு எல்லா இடத்துலையும் நாங்கள் இருக்கோம், நீ இன்னும் போ இன்னும் போ இன்னும் போன்னு தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிற இந்த நண்பர்கள் இருக்கும் பொழுது இன்னும் என்னால் நிறையா உயரங்கள் போக முடியும்னு நினைக்கிறேன். நான் நம்புகிறேன், முயற்சி பண்ணுறேன். சங்கர் சார் என்னோட நிகழ்ச்சிக்கு வருவது இது முதல் முறை. அதை நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், சங்கர் சார் சூர்யா சார் இதுக்கு வரணும் அப்படின்னு. ஏன்னா சூர்யாவோட நான் நிறைய நாட்கள் நான் பேசுவதுண்டு, பழகுவதுண்டு, கதைகள் பேசுவோம், கதை சொல்லுவோம். ஒரு பழகுவதற்கு ஒரு நல்ல மனிதர், அதாவது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு டிசிப்ளின் இருந்தது. ஸோ அந்த டிசிப்ளினான ஒருத்தர் வரணும். அதே மாதிரி என்னுடைய இயக்குனர் ரவிக்குமார் சார் அவர்கள் வரணும், என்னுடைய பாரதிராஜா சார் அவர்கள் வரணும், சரத்குமார் நண்பர் வரணும். ஏன்னா அவர் நண்பர் தான் எனக்கு, நடிகர் சங்க தலைவரை தாண்டி நடிகரை தாண்டி அவர் நல்ல மனிதர், நல்ல நண்பர். இப்படி எல்லா நல்ல நண்பர்களையும் இங்கே இருக்க அத்தனை பேரையும் நான் சம்பாதிச்சதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அது எல்லாத்தையும் விட உங்கள் அத்தனை பேரோட வருகையும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பட் இந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தை நான் எடுக்கும் பொழுது எனக்கு வழக்கம் போல் ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கும் போதும் நான் வந்து எப்போவுமே முதல் படம் பண்ணுற மாதிரி ஆரம்பிப்பாங்க. முதல் படத்தில் நான் வந்து முதல் படம் பண்ணும்போது நான் என்ன ஜீரோ பேலன்ஸில் இருந்தனோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு படத்துலையும் ஜீரோ பேலன்ஸில் தான் ஆரம்பிப்பேன் படத்தை. ஏன்னா என்கிட்ட அப்படி தான் இருக்கும். அதுக்காக நான் கவலைப்பட்டதும் கிடையாது. இப்போ அமீர் சொல்லும்போது வீடு வாங்கணும் நான் சொல்ல ரொம்ப திமிராக எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், நான் தமிழ்நாடு பூரா என் வீடு, தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் இதயம் பூரா என்னோடய வீடு தான், அங்கே நான் நிரந்தரமாக குடியிருக்கிறதுக்கு போராடுறேன், அது போதும் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு தேவையில்லை அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா தான் இருக்குது. நாளைக்கு என் பொண்ணுக்கு யாராவது மாப்பிள்ளை பார்க்க வரும்போது, பொண்ணு பார்க்க வரும்போது சொந்த வீடு இல்லைன்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை நான் அவ்வளோ பெருசாக மண்டையில் எடுத்துக்கலாம். மாரி சொன்னது மாதிரி நடிக்கிறது, டைரக்ட் பண்ணுறது, தயாரிக்கிறது, இது எல்லாமே நான் சினிமாவுக்குள்ளே நான் ஓடிக்கிட்டே இருக்கணும், நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல என்னோட மூளைக்கு ஒரு வேலை கிடச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நான் போகிறேன். எனக்கு வீடா, பணமா, இல்லை மற்ற விஷயமா தெரியல எனக்கு. ஸோ அதனால் அது அந்த மாதிரி இதெல்லாம் கால்குலேட் பண்ணாமல் இன்றைக்கி வரைக்கும் நான் போய்கிட்டே இருக்கேன். அப்படி இந்த படத்தை வந்து நான் ஜீரோ பேலன்ஸில் தான் இந்த படத்தை ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் நாங்கள் இருக்கோம், நீங்கள் இந்த படத்தை பண்ணுங்கள், நாங்கள் இருக்கோம், நீங்கள் தைரியமாக செய்யுங்கன்னு எனக்கு ஃபினான்ஷியலாக, ஏன்னா என்னுடைய படங்கள் வந்து பெரிய மார்க்கெட் ரீதியாக 40 கோடி 50 கோடி கலெக்ட் பண்ணுற படங்கள் கிடையாது. வெறும் ஒரு 5 கோடிக்கு எடுக்கிறோம், அது 6 கோடி சம்பாதிச்ச பெரிய விஷயம் இல்லை, 5 கோடியே கிடைச்சா கூட பெரிய விஷயம். அந்த மாதிரி படங்களுக்கு என்னை நம்பி, என்னுடைய படத்தை நம்பி, என்னை படத்தை ரசித்து எனக்கு ஹெல்ப் பண்ண நண்பர்கள், கமல்நயன் சார்லேருந்து, ராஜவேல்டு சார்லேருந்து, ஜஸ்வந்த் மண்டார்லேருந்து, ஜெமினி லேப் வரைக்கும் இந்த படத்துக்கு அவ்வளவு பணத்தை அவங்க முதலீடு பண்ணாங்க. என்கிட்ட ஒரு பைசா என்னோட சொந்த பணம் கிடையாது. ஸோ அந்த பணம் எனக்கு முதலீடு செய்து என்னுடைய திறமை மேல் நம்பிக்கை வச்ச அத்தனை நண்பர்களுக்கும் உளமார்ந்த மனமார்ந்த நன்றி.